ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபா. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யத்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூப சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்புரத் அமிர்தஸ்ய தேரணோ பூயாசம். ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோஸ்யி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் சர்ச்சசம்
சுமேதா அமிர்தோக்ஷிதः இது திரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராணச்சக்ஷுஸ்ரோதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனோ ஹோராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ. ஓம் ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைதுஷ்டுவாகும்சஸ்தனு व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. शान्ति शान्ति शान्तिः. பக்கம் 117. अन्यदात्वं सप्तात् इति चेन्न अविशेषात् नवा प्रकरणभेदात् परो वर्यस्त्वादिवत् संजातश्चेत् तदुक्तम् अस्ति तु तदपि व्याप्तेश्च समञ्जसम्. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். மார்கழியில் நம்ம பிரம்மசூத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் அடுத்த வருஷம் இதே மாதிரி மார்கழியில் பிரம்மசூத்திரம் படிப்போமான்றது டவுட்டு தான். நேற்றுக்கு ஆஞ்சநேயர் கோயில் திறக்கலை, இந்த ஸ்டேஷன் ரோடு, இந்த ரோடில் இன்றைக்கி திறந்துட்டான். நேற்று இவன் திறந்துட்டான், காசி விஸ்வநாதர் கோயில் திறந்து பாட்டெல்லாம் போட்டு. அது அவர் பார்த்துருப்பார் பிள்ளர். அப்படி அதாவது இதுதான் ஹிந்து சனாதன தர்மம். மெதுவாக எல்லாத்தையுமே டெவலப் ஆகும், இந்த கிராஜுவலாக டெவலப் ஆகும். அதனால் இது மங்கள வாத்தியத்தோட எல்லா இடத்துலையும் இன்னும் கூட கங்கை வற்றி விடவில்லை அப்படின்றத இதெல்லாம் காட்டுறது. இதே மாதிரி சிறப்பாக இருக்கும் மார்கழி மாதம்.
இந்த மார்கழியில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ரிலீஜியஸோட வேதாந்தங்களுடைய சிகரமாக இருக்க யுக்தி பிரதானம் பிரம்மசூத்திரம் வந்து நம்ம வந்து இதில் வந்து அடிஷனலாக இந்த மாம்பழத்தில் பண்ணின்னு இருக்கோம். மாம்பழமே விசேஷமான இடம். இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இது வந்து பழைய மாம்பழம். இந்த நம்ம இப்போ உட்காந்துருக்கிறதுக்கு வரைக்கும் மாம்பழம். இது ஒரு கிராமம், இந்த பக்கம் புலியூர் கிராமம், அந்த பக்கம். இதை விட்டுட்டிங்கன்னா, மாம்பழத்தை விட்டுட்டிங்கன்னா மயிலாப்பூர் தான். நடுவில் ஊருக்கெல்லாம் கிடையாது. இப்போ நடுவில் என்ன இருந்தது? ஏரி இருந்தது, 70 ஏக்கர் ஏரி. அந்த 70 ஏக்கர் ஏரியில் தான் தியாகராய நகர், மற்ற என்னென்னோ நகரெலாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்திருக்கிறது. ஸோ அப்போ நம்ம வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள், அந்த ஏரிக்கரை ஓரத்தில் ஏரி ஒரு பிரம்மாண்டமான ஜலத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அப்படி இருக்கு. அப்போ இந்த ஏரியாலாம் வரத்துக்கு பயப்படுவாங்க. நான் மாம்பழத்தினுடைய கடைசியில் இருக்குது, ஏரியோட பக்கத்தில் இருக்குது. அதனால் தண்ணி எண்ணி வந்துட்டுனா கஷ்டமாக இருக்கும் சொல்லி வாங்கிறதுக்கு பயப்படுவான். அதனால் அந்த முனையிலேருந்து பின்னாடி முனை வரைக்கும் இருக்குல்ல, ஸோ இது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 100 ரூபா. பரமாச்சாரிய சுவாமிகள் வந்து எப்படியாவது வாங்கி போட்டுரு அப்படின்னு பக்தர்கள்கிட்ட சொன்னார். 10 ரூபா சேர்ந்தது. எப்படி சாமி பெரியவா எப்படி வாங்கிறது? ஏதோ வரும் கேளு அப்படின்னு. அப்புறம் 50 ரூபா வரைக்கும் சேர்த்துட்டாங்க. பெரியவா 50 பாதி தான் வந்தது, பாதி இடம் வாங்கிடலாமான்னு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுவும் கடைசியில் இந்த 80 வந்த பிறகு அந்த 90 100 போகிறது இருக்குல்ல, உயிரை வாங்கிடாது. இதெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து நிலம் வாங்கிறது இது வாங்கிறதெல்லாம் இருக்கீங்களோ, இந்த கடைசி ஒரு 10% 20% வாழ்க்கையே வெறுத்துரும். ஆனால் அவர் இருக்கார்ல பெரியவர், விடாமல் சொல்லின்னு இருக்கார், முயற்சி பண்ணு வந்துடலாம், கங்கைக்கு இதுக்கு உன்னை யார் எவன் கூட்டிகிட்டு போவான் உன் லட்சணத்துக்கு, புரியுதா? அப்படியே ஹரித்வார் போகலாம், பத்ரி போயிடலாம், புரியுதா? இப்போ விட்டேன்னா பஸ்ஸை விட்டேன்னா வாழ்க்கை பஸ்ஸை விட்டுடுவேன், ஜாக்கிரதை. அதனால் எப்படியோ உருண்டு பிறண்டு இந்த இடத்த எப்படி அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களோ 100 ரூபாய்க்கு, இப்போ 100 ரூபாயாது 100 ரூபா பிச்சைக்காரன் போடுற மாதிரி இருக்குது இப்போலாம். இப்போ அது வேல்யூபிள். இதுதான் மகாபெரிவா பண்ணினது. இந்த இடமும் அந்த பக்கத்தில் ராம் சமாஜ் இருக்குது பாருங்கள், அதையும் வாங்க சொன்னார். அது வந்து அவங்க பொதுவாக வாங்க சொன்னார், இது வந்து மடத்துக்கு வாங்க சொன்னார் இந்த இடத்த. அதனால் அப்போது அவர் பண்ணினது இப்போது வந்து யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ இல்லை, நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். புரியுறதா? இது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. ஏன் இதை டாக்குமெண்ட் பண்ணுறேன்னா, இது வந்து பிற்காலத்தில் சங்கர மடத்தில் இந்த மாதிரி பிரம்மசூத்திரம் மார்கழி மாதத்தில் 2024 பண்ணினாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பண்ண போகிறதில்ல, அதனால் இது ரெக்கார்ட் ஆகிடும். புரியுதா? ஒரு 10-20 வருஷம், இப்போவே 14லேருந்து 24க்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து 34 ஆகிடும், 54 ஆகிடும், அப்புறம் 100 வருஷம் தாண்டிடும். அப்புறம் யாராவது இதை வந்து போட்டு கேட்பான், நிறையா ஒரு கேட்பான், இதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் பர்மனெண்ட்டு ஜாப்பு டாக்குமெண்ட்டு. அதனால் போட்டு கேட்கும்போது, சங்கர மடத்தில் அவன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து டூரிசம் ஏற்பாடு பண்ணி இங்கே தான் வந்து சுவாமிகள் வந்து ஏன்னா இங்கே ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வீடுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு பழைய இடம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு. இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கத்தில் அது சசிகலா ஊர் மன்னார்குடி. அதுக்கு தான் கேட்டேன். அது மன்னார்குடி எப்பவுமே ஸ்பெஷல். ஸோ மன்னார்குடியில் தான் வந்து அந்த சதாசிவ பிரம்மேந்திரால் குரு இருந்தார். அங்கே வந்து கோயில் இருக்கு அங்கே. இப்போ புரியுறதா? அதை போய் ரொம்ப வருஷம் அது பாழடைஞ்சு படித்தது. அதுக்கப்புறம் புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ வந்து அந்த நெரூருக்கும் இந்த மன்னார்குடிக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுறதா? இதெல்லாம் விசேஷம், ரொம்ப விசேஷம். இந்த நெரூர் பக்கத்தில் கரூர் பக்கத்தில்
குணசீலம் அந்த பக்கத்துலலாம் இருக்கிறது. அந்த பக்கத்தில் வந்து இந்த ராதா கல்யாணம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அது அந்த காலத்தில் வந்து உலகம் முழுக்க இருக்க போயிருக்காங்களே பசங்க பிழைக்கிறதுக்கு, அங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. புதுக்கோட்டை இல்லை, இங்கே இது குணசீல பக்கத்தில் ராதா கல்யாணம் வெரி ஃபேமஸ், கரூர் தாலுக்கா. அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தேன். நான் அந்த அது சாப்பிட்டாங்க இல்லையா இலை, அதில் உருளுவாங்க, எல்லோரும் போட்டி போட்டுட்டு உருளுவாங்க. அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அப்புறம் கோவிட்டுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு அப்பெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டான். அதனால் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு, இதெல்லாம் விசேஷம். இங்கே என்ன ரெக்கார்டு அப்படின்னா, நம்ம விசாரத்துக்கு எடுத்துக்கொண்ட மந்திரம் வந்து சாந்தோக்கியம் 1-2, பிருகதாரண்யம் 1-3. அதாவது முதல் அத்தியாயம் 2வது செக்ஷன். பிருகதாரண்யத்தில் எப்படி சொல்லுவோம், செக்ஷன் சொல்ல மாட்டோம், அது வந்து பிராமணம் அப்படி சொல்லுவோம். 3வது பிராமணம். சூத்திரம் 8வது சூத்திரம், சம்ஞாதச்சேத் தது உக்தம் அஸ்திது தது அபி. ரொம்ப சிம்பிள் இந்த சூத்திரம். இங்கே வந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, 2 உபநிஷத்தில் 2 உபாசனை இருக்குது. அது தனித்தனியாக உபாசனையா அல்லது ஒரே உபாசனையா? நீங்கள் முதல் அதிகாரணத்தில் சொன்னீங்களே, அந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் கூட சில காமன் ஃபேக்டர்ஸ், 4 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரே உபாசனையாக சொல்லணும் அப்படின்னு முதல் அதிகாரணத்தில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இங்கே அந்த டவுட் வந்துடுது. இங்கே வந்து அங்கே சித்தாந்தி என்ன சொன்னான்னா, வேறு வேறு வேறுபாடு இருந்தாலும் ஒரே உபாசனா அங்கே முதல் அதிகாரணத்தில் பேசணும். இந்த அதிகாரணத்தில் 3வது அதிகாரணத்தில் வேறு வேறு உபாசனா என்பதை இங்கே வந்து நிலைநாட்டுறோம். இது ஒரே மாதிரி பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி தேவதா இருந்தாலும் இது வேறு வேறு அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த பிரம்மசூத்திரத்தில் இந்த கான்டெஸ்ட் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? என்ன பொருளில் ஒரு விஷயத்தில் பேசணும். நமக்கு பொதுவாக ஒரே மாதிரி பேசி நேற்றுக்கு அப்படி சொன்னீங்கள, இன்றைக்கி ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி கான்டெஸ்ட் டிஃப்ரெண்ட். அரசியல்வாதி மாதிரி இல்லை, இதை உபயோகப்படுத்திப்பான், தப்பாக உபயோகப்படுத்திப்பான். அப்படி பண்ணக்கூடாது. ஆனஸ்டியாக இருக்கணும். நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் ரொம்ப ஆனஸ்டி. புரியுதுதான்? அப்போ உபாசிய தேவதா வேறுபட்டுனா ஒரே உபாசனை சொல்லக்கூடாது. இப்போ 2 உபநிஷத்துலேயும் முதல் மந்திரத்திலேயே வேறுபாடு இருக்குது. இங்கே இந்த சாந்தோக்கியமும் பிருகதாரண்யமும் 1வது அத்தியாயத்தில் இருக்க 1வது மந்திரமே வந்து அதனுடைய அறிகுறி தெரியுது. இது வேறு மாதிரி சொல்கிறது, அது வேறு மாதிரி சொல்கிறது. சாந்தோக்கியம் வந்து ஐக்கியமாக சொல்கிறது, பிராணனையே உத்கீதமாக சொல்கிறது. ஆனால் இங்கே பிருகதாரண்யத்தில் என்ன சொல்கிறோம்னா, இது போய் அந்த பிராணன் சம்பந்தப்பட்ட கண்ணு காது மூக்கு எல்லாமே வந்து ப்ரீஸ்டாக இருந்து அவங்க இன்டர்மீடியேட்டரை வச்சு எங்களுக்காக நீங்கள் உத்கீதம் பாடுங்க அப்படி தேவர்கள் கேட்குற மாதிரி இருக்கிறது. இங்கே வந்து டைரெக்டாக பிராணனே உத்கீத ஓம்காரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பேசிக்கலி டிஃப்ரெண்ட். ஆனால் சின்ன டிஃப்ரெண்ட் தான், ஆனால் ரெண்டும் வேறு வேறு அப்படின்றத நம்ம நேராக சுட்டி காட்டினார் சங்கராச்சாரியார். ஒன்றாக இருந்தாலும் உபாசிய தேவதா வேறு வேறு கோணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சப்போஸ் நாம் உபாசனை செய்கிறதா வச்சுக்கோங்க, நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இன்கேஸ் எதிர்காலத்தில் நம்ம உபாசனைக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்போ சொல்கிறதுக்கெலாம் கைட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்காது. அதனால் இப்போ நம்ம பிரம்மசூத்திரத்தை படிச்சிருந்தோம்னா நமக்கு செய்ய வருதோ இல்லையோ உபாசனை இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். புரியுதுதா? அப்போது எப்படி வந்து நம்ம ஞானத்தில் புத்தியில் வந்து கிளாரிட்டி இருக்கிறதோ அதுபோல் உபாசனையில் மனசில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. முதல்ல குழப்பம் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் செய்கிறோமோ செய்யலையோ அது அவங்கவுங்க இஷ்டம், புருஷார்த்தம்,
அப்புறம் புண்ணிய பலம் நிறையா இருக்கிறது புரியுதா, இது வராமல் போய்டும். இங்கே சில பேர் வர முடியல, சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிடுது, இப்படிதான் அப்படி வர முடியலை. இப்போ நாளைக்கும் நீங்கள் சில பேர் வர முடியாது. அப்படி என்ன சொல்லுவோம், அதான் நேற்றுக்கு சொன்னீங்களே, தான் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வர முடியல அப்படி சொன்னோம். வரவங்களாம் என்ன இழிச்சவாயனாப்பா, எல்லாருக்கும் தான் சந்தர்ப்பம் ப்ராப்ளம், புரியுறதா? அதெல்லாம் மீறி வரணும். அதுக்கு பேர் வைராக்கியம். அப்போ மனுஷனுக்கு வேறுபடுறது என்ன? வைராக்கியம். நமக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டிகிரி காஃபியோட அந்த சோஃபா செட்டில் குடிச்சுட்டு பிரம்மம் அப்படின்றத சொல்லுவோம். அதில் ஒரு இனுக்கு ஒரு அரை கரண்டி சக்கரை குறைஞ்சாலும் பிரம்மன் ரொம்ப துன்பத்துக்கு உரியது. இவருக்கு எல்லாம் இருக்கணும், புரியுதா? காரில் பெட்ரோல் இருக்கணும், ஸ்டேரிங் இருக்கணும், தொடச்சிருக்கணும், அப்புறம் இவர் ஓட்டிகிட்டு வருவார். அப்படி தான் பெரும்பான்மை, நம்ம இல்லை, பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் இருக்காங்க சாதாரணமாக. ஓகே, இது மனசில் தெளிவு ஏற்படுறதுக்காக நம்ம பிச்சு நல்ல விசாரம் பண்ணின்னு இருக்கோம் உபாசனை. ஏன் இந்த மாதிரி உபாசனை ஒரே கன்ஃபியூஸாக, ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸும் கிடையாது, கிளியராக இருக்கும். நாங்கள் தான் உபாசனை பண்ணலையே அப்படின்னு. நீ சப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா ஏதாவது அங்கே இது வரும். இப்போ நம்ம கீதா பாராயணம் பண்ணோம், விஸ்வரூப எத்தனை சொன்னாலும் அவன் ஒரு கொஸ்டின் கேட்டான், அதுக்கப்புறம் உட்கார வச்சு சொல்கிறான். அப்போ சொன்னால் தான் ஓ அப்படின்றது புரிஞ்சுது. பாதி விஷயம் டைரெக்டாக ஃபீல்டில் சொல்லும் போது தான் வரும். நீங்கள் வீடெல்லாம் கட்டுறீங்களே, ப்ளூ பிரிண்ட் கொடுப்பான், அது பார்க்குறதுக்கு பேப்பரில் கரெக்டாக இருக்கும். ஆனால் நேராக அங்கேருந்து போகும்போது அந்த ஏரியாவில் வீடு கட்டும்போது தான் அந்த இப்படி மேடு இருக்கும், இல்லை வேறு வந்திருக்கும், அப்போ கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த கிரகப்பிரவேசம் பண்ணின வீட்டுக்கும் நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்த வீட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும், புரியுதா? அதனால் இந்த தெளிவு நீங்கள் உட்காரும்போது தான் இது ஓ இப்படி சொன்னாரே அப்படின்றது வரும் நமக்கு. 338 சூத்திரக்காரர் என்ன சொல்கிறேன்னா சம்ஜாத்தகா. இப்போ சித்தாந்தி சொல்கிறது ராங், அப்படி பூர்வபக்ஷி ஐடியா. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறாரு, இப்போ சித்தாந்தி நீ தான் முதல் அதிகாரத்தை சொன்ன, ரெண்டு உபநிஷத்தில் சிலது காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா ஒரே உபாசனையாக பண்ணு சொன்னேன். எனக்கும் ஒரு சந்தோஷம் ஆச்சு. ஓகே, 2 உபாசனை இல்லை, ஒரே உபாசனை, ஒரு உபாசனை குறைஞ்சது விடு, ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. கடைசியில் டமான்னு இங்கே வேறு உபாசனைன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குறது நியாயமான விஷயந்தான். தத்து உக்தம் அஸ்தித்து ததபி, அப்படி பதில் சித்தாந்தி பதில். இந்த 3வது சூத்திரம் முதல் அதிகரணத்துக்கும் 3வது அதிகரணத்துக்கும் கம்பேரிசனில் இருக்கிற ஒரு குழப்பத்தை நீக்கிறதுக்காக இங்கே நம்ம படிக்கணும். இந்த பூர்வபக்ஷி முதல் அதிகரணத்தை வச்சு வாதம் செய்கிறான். நம்ம பெரியவங்க எல்லாருமே காய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதாலாம் கிடையாது, புரியுறதா? எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கேட்போம், தெளிவு சொல்லணும். எந்த ஒரு விஷயமும் நீ பண்ணுறதுக்கு மீனிங் சொல்லணும், புரியுறதா? அப்படி சொல்லாமல் பட் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு டாக்டர் ஐயா கேட்குறாரு, அதெல்லாம் அவனுக்கு வேலையேற்ற வேலைன்னு ஒரு சிஎம் சொல்லிட்டு போகலாமா? பசுமாடே மணி அடிக்கும்போது எல்லாம் ஓடி வந்தான் ராஜா, பதறி போய். அப்படிப்பட்ட நாட்டில் நேராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எவனும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், புரியுதா? இதெல்லாம் தாண்டி அடுத்த லெவலில் எப்படி போயிடுச்சு இப்போ கவர்மெண்ட்டு. நீ என்னை பற்றி கொஸ்டின் கேட்டேன்னா உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆளை வச்சு அடிப்பான் அந்த பக்கம், புரியுறதா? இந்த சோ ராமசாமி மாதிரி இருக்கணும். அவனை எம்ஜிஆர் இப்போ மினிஸ்டரில் ஒருத்தன் தாப்பாண்டின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் அவனை அடிப்பான். இது இவன் போகும்போது கார் ஓட்டிகிட்டு போகும்போது கல்லை விட்டு எறிவிப்பான். இவனும் பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணான், பின்னாடி கொஞ்சம் கல் வச்சுக்கிட்டான், பெருங்கல். டிரைவரும் இவனுக்கு சேர்ந்து அடிப்பானுங்க, புரியுது? அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு சொன்னாட்டே,
அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள்றான், அவங்ககிட்ட சண்டை போடாத, விட்டுரு அவனை. கொத்தரக்கமாக ஏதாவது பேச்சு விட்டுருவான், எழுதிடுவான். அவனுக்கு புத்தி இருக்குது, அவன் அட்வொகேட்டு, லாயரு, அப்புறம் வந்து ட்ராமாவில் இருக்கான், சினிமாவில் இருக்கான், பெரிய பாப்புலர். அவன் நீ ஒன்றுமே இல்லை, நீ வெறும் மந்திரியாக தான் இருக்க, புரியுதா? அதனால் அவனோட மோதாத அப்படி எம்ஜிஆர் அட்வைஸ் பண்ணார். புரியுறதில்ல? அப்போ யாரோட மோதிரம் எவரோட மோதிரன்றது நம்ம பேக்ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். அதுவும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை பற்றி நீ கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் வச்சுக்கிட்டு போகணும், இல்லைன்னா அடி விழும். புரியுதா? இது சைட் டாப்பிக்கு. ஓகே, இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்லுன்னா, 2 உபநிஷத்தில் 2 உபாசனை இருந்தாலும் ஒரே உபாசனையாக கொள்வதற்கு நீ சொன்னிய சோதனாதி, சோதனம், ரூபம், பலம், சமாக்கியம் அப்படி 4 விஷயம் சொல்லி ஒரே உபாசனையாக சொல்லி அப்படின்னு சொன்னேன். விதி இருக்கு அதுக்கு, அதுதான் சொல்கிறோம், நானும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுபோல் இந்த பிராண உபாசனையை இந்த சாந்தோக்கியத்துலேயும் பிரகதாரணத்துலேயும் சொல்லியிருக்க பிராண உபாசனை 2 இடத்துல இருந்தாலும் ஒரே உபாசனையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, 3வது ஃபேக்டர் அபேதம் இருக்கிறது, 4வது ஃபேக்டரும் அபேதம் இருக்குது. அதனால் உத்கீர ஓம்கார உபாசனா சமம் அப்படின்னு யாருடைய ஆர்கியூமெண்ட்டு? பூர்வபக்ஷி ஆர்கியூமெண்ட். இப்போ சித்தாந்தி மாற்றி சொல்லணும், அங்கே சொன்னதுக்கு இங்கே மாற்றி சொல்லணும். உத்கீத வித்யா உபாசனா அப்படின்னு நம்ம ஐக்கியம் உபாசிய தேவதா பிராண தேவதா, தேர்ஃபோர் நாம ஐக்கியம் உபாசிய தேவதா ஐக்கியம், எனவே 2 உபாசனையும் ஐக்கியம். இது பூர்வபக்ஷி வாதம். ஓகே, இப்போது இதில் வந்து ரொம்ப சட்டில்டாக இருக்கிறது. இந்த பாராயணத்துக்கு என்னதுக்கு நாங்கள் கூகுளில் போய் பார்த்தோம், சாண்டிங். சாண்டிங்கு கோஷம் அப்படி ஒரு வார்த்தை தமிழில், கோஷம், கோஷம் பண்ணுறது. ஓகே, அது பழைய காலத்தில் சொல்லுவாங்க கோஷம் பண்ண அப்படின்னு, என்ன பாராயணம். ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறதில்ல, சாண்டிங் எழுதிடுறான். ஸோ லலிதா சாஸ்திரநாமம் சாண்டிங், ஓகே, விஷ்ணு சாஸ்திரநாமம் சாண்டிங், சௌரியமாக அப்படியே சரளமாக பேசுகிறாமன். அதுக்கு பாராயணம் சொல்லணும், இல்லாட்டி கோஷம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதெல்லாம் வியாசாச்சாரியர் சொல்கிறாரு. ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்காரு தம்பி, போன சூத்திரத்தில் தான் சொன்னார். இது வந்து புதுசாக வந்து திருப்பி கேட்குறேன். இது இந்த சூத்திரத்தை முடிக்கவே விட மாட்டேன் பார்த்துருக்கேன்னு. எங்களுக்கு டைம் ஆகிறது, சூத்திரம் முடிக்கணும், புக்கு முடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கிறது. திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னடா தம்பி. சில பேர் தொந்தரவு பண்ணுவான், எல்லாத்தையும் முடிச்சுட்டா மாதிரி ஒரு ஐடியாவில் அப்படியே இந்த டீச்சர், சார் 1 டவுட்டு சார். ஏற்கனவே பரோவரியாஸ்துவாதிவத்து ஒரே உபநிஷத்துலேயே கூட 2 உபாசனா ஒரே பேரில் இருந்தால் கூட அதை வேறு வேறு உபாசனையாக சொல்லலாம். அப்படி வியாசாச்சாரியார் பரோவரியஸ்தத்வாதிவத்து அப்படி போன சூத்திரத்தில் சொன்னார். இப்போ என்னத்துக்கு நான் எது திருப்பி கேட்குறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அங்கே ஒரே ஐக்கியம் தான் இருக்கிறது, தேவதா ஒன்று தான், ஆனால் உபாசனா வேறு வேறு. இப்போ சாந்தோக்கியம் 1-5 செக்ஷன் இருக்க, அது வந்து எல்லா மந்திரமும் உத்கீதந்தான். ஆனால் அடுத்து வரக்கூடிய 1-6 செக்ஷனில் எல்லா மந்திரமும் தியானந்தான், அதில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்குது. சாந்தோக்கியம் 1, 6, 7 மந்திரம். அந்த இடத்துல என்ன முன்னாடி சொன்னது பிராண வித்யா, பிராண உபாசனா, வித்யானா உபாசனா. இப்போ சொல்கிறது ஈஸ்வர உபாசனா. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போன சூத்திரத்தில் பரோவரியஸ்துவாதிவத்து அது நேற்றுக்கு விளக்கலை, இன்றைக்கி அதை விளக்குறோம். நம்ம அப்பப்போ சொல்லிடுறேன், நான் என்ன சொல்கிறேன்றதை சொல்லிடுறேன், அப்புறம் புரிஞ்சாலும் சரி புரியாட்டிலும் பரவாயில்ல. ஓகே, 1, 6, 7 ஈஸ்வர உபாசனை, கடவுள் உபாசனை, காட் உபாசனை. அது வந்து பிராண உபாசனை, சூரிய அப்படிலாம் இருக்கிறது. இது டைரெக்டாக ஈஸ்வர உபாசனை.
ஆனால் ஆலம்பனம் என்ன அப்படின்னா உத்கீதத்தை வச்சு கோஷம் பண்ணி அது வழியாக ஈஸ்வரனை உபாசனை பண்ணணும். இது ஒரு விஷயம். ஓகே, இதே மந்திரத்தில் சாந்தோக்கியத்தில் 1:9 இருக்கிறது. அந்த முதல் அத்தியாயம் 9வது செக்ஷன் இருக்கு. அதுவும் சேம் ஈஸ்வர பிரசன்ன, ஈஸ்வர உபாசனா, உத்கீத ஆலம்பனம் எல்லாமே சேமாக இருக்குது. ஆனாலும் கூட வேறு வேறு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் 1:6-7 அண்டு 1:9 இந்த 2 உபாசனையும் 2க்கு பேர் ஒன்றா இருந்தாலும் உத்கீத உபாசனா தேவதா ஈஸ்வரா அப்படி இருந்தாலும் 2 உபாசனையாக சொல்கிறோம், அழைக்கிறோம். அதாவது டெக்னிக்கலாக சொல்கிறோன்னா நாம ஐக்கியம் அப்படி தேவதா ஐக்கியம் அப்படி அவிசேஷாத் டிஸ்டிங்ஷன் உள்ளது. கொஞ்சம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது 2மே ஈஸ்வரா தான், உபாசிய தேவதா தான். ஆனால் 2மே வேறு வேறு கோணத்தில் ஆங்கிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனை பொதுவாக வேறு வேறு பண்புகள் சொன்னால் கூட நம்ம ஒன்றா தான் சாதாரணமாக எடுத்துப்போம். எந்த பக்கம் ஈஸ்வரர் சொன்னாலும் ஈஸ்வர உபாசனை. உதாரணத்துக்கு அவர் சர்வஜா, சர்வவித்து அப்படின்னு வேறு வேறு பண்பில் அழைச்சா கூட ஒரே ஈஸ்வரை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்கிற பண்பு இருக்கு இல்லையா, குணம், அந்த குணம் முன்னாடி சொல்கிறதுக்கும் பின்னாடி சொல்கிறதுக்கும் வேறு வேறையாக இருக்கிறது, டயகனலி ஆப்போசிட். அதனால் வேறு வேறு உபாசனா எடுத்துக்கோ. எந்த உபாசனை வேணும்னு நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஆனால் உபாசனை வேறு வேறு. 1:6-7 அதில் ஈஸ்வரனுடைய பண்பு எப்படி இருக்குது? அக்ஷி ஆதித்யா இரண்மய புருஷா. அக்ஷி ஆதித்ய இரண்மய புருஷா. அப்போ இரண்மய புருஷா ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? ஒளிர்பவர், ஷைனிங். ஷைனிங் இந்தியா அப்படி சொல்லி தோற்று போயிட்டார் வாஜ்பாய். எங்கடா ஒளி இருக்கிறது அப்படி சொன்னான் பாரு, நெகட்டிவா. அதான் நான் எங்கே ஒளி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நல்லாட்சி பண்ணின ஆளை கவுத்து விட்டான். புரியுதா? வெங்காயம் சொல்லி ஒரு தடவை கவுத்து விட்டான். நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய தத்துவத்தெல்லாம் சொல்லி ஒருத்தனை கவுக்கணும்லாம் இல்லை. அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன், முதல்ல அரசியல் பண்ண தெரியுடா, அப்புறம் போய் அரசியல் பண்ணி ஆட்சி பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நிர்வாகம் பண்ணு. முதல்ல அப்படியே நியாயவாதியாக பேசாத. அவனுக்கு புரிகிற பாஷையில், லோக்கல் பாஷையில் பேசு. புரியுதா? அதுக்கப்புறம் நீ பிடிச்சிட்ட பிறகு அப்புறம் நீ பாலங்கட்டு, பிரிட்ஜு கட்டு, ஸ்டாச்சு பண்ணு, புது பார்லிமெண்ட்டு பண்ணு. பண்ணியிருக்காருல, உதாரணமாக இருக்கார்ல அவர். முதல்ல அரசியல் பண்ணணும். சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது. எங்கள் ஜெகநாத்புரி அதெல்லாம் அரசியல். அது இப்போ புரியுதா? பியூர்லி அரசியல். புரியுதா? அப்படி தான் பண்ணணும். புரியுதா? ஸோ அங்கே பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, இவர் ஒரு ஓட்டே போட மாட்டார், ஆனால் இங்கே சொல்லுவார். அதனால் அதெல்லாம் முதல்ல அரசியல் பண்ணு. ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அங்கே, ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கே பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்கிறது? ஈஸ்வரன் இரண்மய புருஷனா சொர்ணவத்து, தங்கம் போல் தக 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 தகன்னு இருக்கார். தக 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 வென்று ஆடவா ஓடிவாலாம் இருக்குல்ல, அதுதான் இது. அப்படியே ஜொலிக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறல்ல பத்ரியில், அதில் இருக்கும் அந்த நாராயணர் தாடி மீசெல்லாம் வச்சுருப்பார், நல்லா பொன்னிறத்தோடு இருப்பார், கோல்டில் இருப்பார். உனக்கு கர்ப்பகிரகத்திலலாம் இங்கே மாதிரிலாம் விட மாட்டான். அதுவும் தூரக்க பார்த்துக்கணும், உஷாராக பார்க்கணும். அப்படி பார்க்கணும். புரியுறதா? எல்லாம் நிறைய தலையெல்லாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி அந்த தங்கத்தில் இருக்கிற அந்த பகவானை பார்க்கணும். புரியுதா? நரநாராயணன் இதெல்லாம். ஓகே. அக்ஷி, அக்ஷினா கண்ணு, சூரியன், ஆதித்யா சூரியன், அக்ஷினா கண்ணு. ஸோ 2 லைட் இருக்குது, 2 லைட்டு. ஓகே. இப்போ இந்த பானையை பார்க்கணும்னா 2 லைட் வேணும். ஒன்று சூரிய பிரகாசம் வேணும், இன்னொன்று கண்ணு பிரகாசம் வேணும். சப்போஸ் கண்ணு பிளைண்டாக குருடாக இருக்கிறவனுக்கு சூரிய பிரகாசம் இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட் தெரியாது. அல்லது கண்ணு நல்ல பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக செவ்வேரி கண்ணு அப்படிலாம் எல்லாம் இருந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக அது கண்ணுக்கு ஒரு கண்ணாடியும் போட்டு
எல்லாம் என்னென்னோ பண்ணினா கூட இருட்டாக இருந்துன்னு வச்சுக்கோ, ஆப்ஜெக்ட் தெரியாது. அப்போது ஒரு பொருள் தெரியணும்னா, அனுபவத்துக்கு வரணும்னா 2 லைட் வேணும். ஒன்று சூரிய பிரகாசம், இன்னொன்று என்னுடைய கண்ணு பிரகாசம். 2 பிரகாசம் இருந்தால் தான் ஆப்ஜெக்டு புரியும். சூரிய பிரகாசம் கண்ணு பிரகாசம் இருந்தால் தான் பொருளை பார்க்க முடியும். தேர்ஃபோர் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அதிதெய்வ சூரிய பிரகாசகா. கண்ணு எப்படிப்பட்டது? அத்தியாத்மகத சக்ஷி பிரகாசகா. இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அதிதெய்வ சூரிய பிரகாசகா அத்தியாத்ம கத சக்ஷி பிரகாசகா. அப்போது ஈஸ்வரனை எப்படி உபாசிக்கணும் அப்படின்னா, அதிதெய்வ பிரகாசகாவும் அத்தியாத்ம பிரகாசகாவும் அப்படி இமேஜினேஷன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி ஈஸ்வரனை உபாசனை, அதுதான் உபாசனை. புரியுறதா? இப்போ உபனிஷத்து இங்கே என்ன சொல்கிறதுன்னா, ஆதித்யே ஹிரண்மயே புருஷோ திருஷ்யத்தே இரண்மய ஸ்மசுரு இரண்மயே கேஷகா சர்வம் ஏவ ஸ்வர்ணஹா. அவருடைய யார் முடி ஸ்வர்ணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் தாடி வச்சுருக்காரு, மீசை வச்சுருக்காரு, தலையிலேருந்து நகம் வரைக்கும் எல்லாம் தங்கமயமாக இருக்குது. ஓகே, கோல்டாக இருக்குது. புரியுதா? நீங்கள் இதில் பாக்கியநகரில் போனீங்கன்னா ராமானுஜர் சிலை வச்சுருக்கான், பியூட்டிஃபுல்லாக. உள்ளர மேலே பஞ்சலோகத்தில் வச்சுருக்கான், அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் சமரசதா. உள்ள ஒரு பெரிய மூர்த்தி வச்சுருக்கான் ராமானுஜர், அது எல்லாமே கோல்டு. புரியுதா? நம்மளை உள்ளே விட்டுட்டான். நான் அப்படியே அந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே எடுத்துட்டேன். எனக்கு ஏன் ஐஸ்வர்யம் இருக்குன்னா, நிறைய கர்ப்பத்து உள்ளே போய் அந்த ஐஸ்வர்யம்லாம் உள்ளர வந்திருக்கு, இந்த பாடிக்குள்ளே மைண்டுக்குள்ளரெலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஆரோ நீங்கள் மார்கழியில் காலையில் வர்றீங்களே, என்னை பார்த்தாலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். காரணம் என்னென்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய ஐஸ்வர்யத்தில் வந்திருக்கிறது, நிறைய நதியில் குளிச்சுருக்கேன், அதனால் அது புரியுதா? உள்ள இது கோல்டாக இருந்தால் எப்படி இருப்போம்? பத்திரமா வச்சுப்பான். புரியுதா? அதுபோல் இந்த சரீரத்தை ஏன் எப்படி சொல்கிறோம்? இது மட்டும் ஸ்பெஷல் சரீரம், ஒன்றும் ஸ்பெஷல் சரீரம் இல்லை, ரத்த மாம்சம் தான். ஆனால் இந்த சரீரம் போய் அந்த கைலாயெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கு. புரியுதா? அதனால் இந்த சரீரம் சேக்ரெட்டாக இருக்குது. ஓகே, செக்குலர் தான் இந்த சரீரம், ஆனால் சேக்ரெட். எந்த கோணத்தில் சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, பிரகாசிக்கிறது ஜி, அப்படி பிரகாசிக்கிறது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. மைண்டுக்குள்ளே புரிஞ்சுக்கிறோம், ஷைனிங். ஓகே, அதனால் ஸோ இந்த பிரகாஷ புரிந்தவன் ஈஸ்வரனை பிரகாசம் மட்டும் இல்லை, இன்னும் வர்ணிக்கிறது. அந்த உபனிஷத்து என்ன வர்ணிக்கிறது? ஆதித்ய ஹிரண்மயே, அதாவது அவன் மனுஷ ரூபத்தில் அந்த பகவானை வடிவச்சு எல்லாமே தங்கமயமாக இருக்கிறது. தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசி சாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடிஹாரி இரண்மயவபூர்திருத சங்க சக்கர அப்படின்னு. இது டெய்லி சொல்லணும். யாருன்னா, பூணல் போட்டிருக்கான்ல, அந்த பூணல் போட்ட அந்த பர்சன் டெய்லி சூரிய நாராயணா உபாசனா, அது தேய சதா. அவன் எப்படியா? அவன் எப்பொழுதுமே சூரிய நாராயணனுடைய தியானத்திலே இருப்பான். அப்பேற்பட்டவன் சேக்ரெட் பர்சன். அந்த சேக்ரெட் நூல் மாத்திரம் இல்லை, அந்த சேக்ரெட் நூல் போட்டு பூணல் போட்டு அதில் சதா அந்த இரண்யத்தோடு இருக்கிற சங்கு சக்கரத்தோட கிரீட்டி ஹாரி அந்த இதெல்லாம் வலையெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கிரீட்டி இருக்குது, இந்த கிரீடம் இருக்குது. ஓகே, எல்லாமே கோல்டு. இப்படிதான் நாராயணன், அந்த நாராயணனை கோல்டு நாராயணனை இப்படிதான் தங்கமயமாக இருக்கிற அந்த நாராயணன் சதா தேயா, அவன் உபாசனை செய்கிறான். ஓகே, சங்கு சக்கரத்தோடு இருக்கிறவன். ஓகே, அப்படிப்பட்டவன் சேக்ரெட் பர்சன். அதனால தான் அரிஸ்டாட்டில் சொன்னால் பிராமணனை நமஸ்காரம் பண்ணணும் பாரதத்தில். எப்பேற்பட்ட பிராமணன்?
பூணல் போட்டுண்டு சந்தியாவந்தனம் பண்ணிண்டு இந்த உபாசனையோடு இருக்கிறவன், சூரிய நாராயணர் உபாசனை பண்ணுறவன், வெறுமனே பூணல் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. புரியுறதா? திட்டத்தான் செய்வான். அது அந்த திராவிட மாடல் திட்டம் செய்கிறான். ஏன்டா திட்டுறான்னா, உன்னை திட்டல, நீ போய் உன்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தை ஒழுங்காக பண்ணு அப்படின்றான். பாசிட்டிவாக எடுத்துப்போமே நம்ம. ஓகே, சதா தேயா, சதா எப்பொழுதும் சூரிய நாராயணனே தியானித்து கொண்டிருத்தல். இப்படிதான். இப்படி 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 சிதம்பரம் இப்படி இப்படி ஆர்த்தி காட்டிட்டு தரையை நீக்கிட்டு இப்படி ஒன்று காட்டுவான் ஆர்த்தி. எல்லோரும் சேவிச்சுக்குங்க, இது 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 இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசம், ஆகாசத்துக்கு ஆர்த்தி. எப்படி நம்மால் தான் இருக்கிறது. ஓகே, சிதம்பர ரகசியம் அதெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான். புரியுதா? சிதம்பர ரகசியம்னு. அப்போது சந்தியாவந்தனத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1, 6, 7 மந்திரம், மகர குண்டலவான், கிரீடி, ஹாரி, இதெல்லாம் என்ன குறிக்கிறது? இங்கே சப்ஜெக்ட் வரணும். நீங்கள் அப்படியே கோல்டில் போயிடக்கூடாது, ஜிஆர்டி போயிடக்கூடாது. மனுஷரூபேன ஈஸ்வரா உபாசனா. புரியுது? இப்போ இது புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் செகண்ட் எப்படி இருக்கிறது? ஆகாச ரூப ஈஸ்வரகா உபாசனம், செகண்ட் உபாசனை. அதனால் வேறு வேறையாக இருக்காது. ஈஸ்வரனே ஒரு பேர் ஆகாசம், ஆகாசமே ஈஸ்வரன். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் சிதம்பரத்தை. ஓகே, சிதம்பரம் சொன்னாலே ஆகாசம், ஆகாசம் சொன்னாலே ஈஸ்வரா, சித்து அம்பரம். புரியுறதா? அப்போ நீ எங்கே இருக்க? இது காசி விஸ்வநாத் கோயில் இருக்க, சங்கரமடத்தில் இருக்கியா? காசி விஸ்வநாத் கோயிலுக்கு போனாலும் சாமி இருக்கார், சங்கரமடத்தில் இங்கே வந்தாலும் இருக்கார். ஏன்னா எல்லாமே ஆகாசத்தை தான் இருக்கிறது. ஆகாசன்றது ஈஸ்வரா. ஓகே, அப்போ ஆகாச ஈஸ்வரா. ஓகே, இங்கே வச்சுருங்க. ஆகாச ஈஸ்வரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஈஸ்வரா பாரு, ஈஸ்வரா சொன்னாலே பிரசாதம் வருது பாரு. ஈஸ்வர பிரசாதம். புரியுறதா? அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அதனால் ஆகாசமே பரம்பொருள் பிரம்மன். அப்போ சிதம்பர ரகசியம்ன்றது என்ன அப்படின்னா, சிதம்பரம் போகாமல் இருப்பேனா, ஜீவனை ஜன்மத்தை வீணாக கழிப்பேனா, அப்படியே அந்த இடத்துல ஆடுவான். ஆனால் சிதம்பரமே போக மாட்டான் அந்த நீலமங்கலத்துக்காரன். புரியுதா? ஏன்? அது சிதம்பரம் தான் ஆகாசம்தான் ஈஸ்வர. அதனால அவன் ஊர்லேயே சாமி கும்பிட்டுருவான். கரெக்டாக தான் இருக்கான். இப்போ தான் புரியுது ஏன் சிதம்பரம் போகாமல் இந்த பாட்டு பாடுறான்னு. அதனால் அனைத்தும் இருப்பது சிதம்பரம்தான், ஆகாசம்தான். அப்போ ஈஸ்வர தியானம். இந்த பயலுக்கு சிதம்பரம்னு பேர் வச்சுட்டு சஃபரிங் டெரரிஸ்ன்னு சொல்கிறானே, இந்த அப்படி வாயில் வரக்கூடாது. ஒரு சாப்ரின் டெரரிசமா? எல்லாமே ஈஸ்வரன் சொல்கிறோம், நம்ம எல்லாமே பகவான் சொல்கிறோம். இதில் செக்யூலர் மத சார்பின்மை எப்படி சொல்லுவேன்? மத சார்பின்மை உன்னை ஆகாசத்துக்கு தாண்டி அங்கெங்கேயாவது தூக்கி போடணும் உன்னை. புரியுதா? எங்கே தூக்கி போகிறது? எல்லாமே தான் ஆகாசமாக இருக்கு. இப்போ புரியுறதில்ல? இவனுக்கு என்றைக்கு புரிய வைக்கிறது பண்ணுறது, ஓட்டு போட்டு வெளியில் அனுப்பணும், அவ்வளோதான். புரியுதா? வேறு வழி இல்லை. ஓகே, ஈஸ்வர தியானம் பெஸ்ட் ஆலம்பனம் ஆகாசம். காரணம் ஈஸ்வரன் சர்வகதகா ஆ சமந்தாத் காசகா ஆகாசகா, அனைத்து ஒளிமயமாக இருப்பது. அது வெட்ட வெளியாக இதுக்கு பேர் தான் வெட்ட வெளி தியானம்னு சொல்லுவான். ஒரு இதில் அந்த பக்கம் பொள்ளாச்சி ஆழியாரெல்லாம் போனீங்கன்னா வெட்ட வெளி தியானம் வெரி ஃபேமஸ்ஸு. ஓகே, வெட்ட வெளி தியானம்னா வெளியில் போய் தியானம் பண்ணுறதில்ல, ஆகாசத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி தியானம் பண்ணணும். இது பியூட்டிஃபுல். ஓகே, இதெல்லாம் ஆகாச. அப்போ ஆகாசம் சொன்னாலே ஒரு பேர், ஈஸ்வரனுக்கு பேர் ஆகாசம் அப்படின்னு. இதெல்லாம் இது 1:9:2 சக ஏஷகா பரோவரியான் உத்கீத சக ஏஷ அனந்தகா பரோவரிய ஆஸ்யா பவதி ஏதத் ஏவம் வித்வான் பரோவரியாகும் உத்கீதம் உபாசீத. பரோவரியான் எங்கே படிச்சிருக்கோம்?
போன சூத்திரத்தில். இது 8வது சூத்திரம். புரியுது? எங்கேயோ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கு. வியாசாச்சாரியர் இங்கேருந்து எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். பரோவரியா அப்படின்னு அவனுக்கு பூர்வபக்ஷி கேட்குறாங்களா, ரெண்டு உபநிஷம் ஒரே உபாசனை சொல்கிறிய, இங்கே பாரு உபநிஷம் ஒரே உபநிஷத்துலேயே 2 உபாசனை இருக்குது, அதை நம்ம ஒன்றா சொல்கிறதில்ல, வேறு வேறையாக சொல்கிறோம் அப்படின்னு. பரோவரியாஸ்துவாதிவத்து பரகண பரிமாணத்தகா உத்தமம், வரகண குணத்தக உத்தமம். இப்போ ஈஸ்வரன் அளவிலும் பெரியவர், சர்வகதகா, ஈஸ்வரன் எல்லா விதமான குணங்களையும் உடையவர், மேலானவர். தேர்ஃபோர் பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன? பரோவரியான். பரியா. அப்போ முதல் உபாசனையில் ரூபமாக சொன்னது, இங்கே என்ன அரூபமாக சொல்கிறோம். கான்டெஸ்டே டிஃப்ரெண்ட். அதனால் 2 உபாசனை. ஸோ மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு ரூபத்தில் உபாசனை பண்ணணும். புரியுறதான்? ஸோ கொஞ்சம் விசாலமாக மைண்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஆகாசத்தையே ஈஸ்வரனை பண்ண முடியும்னா இது மெச்சூரிட்டி பொறுத்து இருக்கு. புரியுதா? அந்த ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஈஸ்வர உபாசனா. ஓகே, இந்த ஈஸ்வர உபாசனை பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, நமக்கு சர்வமும் ஈஸ்வரம் ஆகிடுது. இப்போ சர்வம் ஈஸ்வரம் ஆகும்போது எக்ஸப்ட்டு நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 4-5 இருக்குது, அது மாதிரி ஈஸ்வரர் சொல்லாதீங்க. அதனால தான் நான் உபத்திரமாக இருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி என் வாழ்க்கையே ஒரு தொந்தரவாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அது நினைக்கும் போது அப்படிலாம் நமக்கு தோணும். புரியுதா? அந்த 4-5 விஷயத்தை தவிர மீதெல்லாம் ஆகாசம், ஈஸ்வரா. அப்படி நம்ம ஒரு விதி பண்ணி நம்ம உபாசனை பண்ணலாம். இதெல்லாம் தவிர மீதெல்லாம் உபாசனா, ஈஸ்வரா அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த உபாசனையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நமக்குன்னு ஒரு சொந்த தொகுதி வச்சுருக்கோம்ல, சிலதெல்லாம் வெறுப்பு, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும். இப்போ புரியுதப்போ பிரம்மசூத்திரம் வரதுனுடைய டேஞ்சரஸு. நம்ம சாகர வரைக்கும் சில பேரை ஒரு வெறுப்பினுடைய அடிப்படையில் வச்சுருக்கோம் ஆளை. அவனெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுக்கு தான் போய் நான் லண்டனில் போய் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு நமஸ்காரம் பண்ணி ஒழிஞ்சு போ அப்படின்னு இங்கிலீஷ்காரனை மன்னிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் தெரியாத உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு சிரத்தை இருந்தனால எல்லாமே ஈஸ்வரனாக இருக்கும்போது இந்த இங்கிலீஷ்காரனை திட்டி என்ன பிரயோஜனம் சொல்லி அதுக்காக ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போய் லண்டனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒழிஞ்சு போ, நல்லா வளர்ந்து போ, நீ பண்ணின துரோகம் அநியாயம் இருந்தாலும் ஒழிஞ்சு போ. ஏன்னா என் மனசில் துவேஷம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஃபிசிக்கலாகவே பண்ணிட்டு வந்தேன். ஏன் ஃபிசிக்கலாக பண்ணிட்டு வந்தேன்? நாளைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் எந்த விதத்துலேயும் துவேஷம் எது மேலேயும் யார் மேலேயும் எந்த இது மேலேயும் இருக்கக்கூடாது. ஆனால் திருப்பி தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நான் ராவணேஸ்வரன் தான் வதம் பண்ணினான். கம்ச சாணூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம். புரியுதா? பூமி தாயை என்ன பண்ணா, அவனை பையனை கூப்பிட்டு, அது விஷ்ணுவை கூப்பிட்டு இவனை அழிச்சுடும் அப்படின்னாரு. யாரை? பக்கத்து வீட்டு பையன் இல்லை, தான் சொந்த ஒரே பையன் நரகாசுரனை. புரியுதா? இவன் ரொம்ப தப்பாக எல்லாரையும் இம்சப்படுத்துகிறான், அழிச்சுடு கிருஷ்ணா அப்படின்ற. புரியுறதா? அந்த தில்லு அந்த அம்மாவுக்கு வந்துட்டுனா அப்போ என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் இல்லைன்னு அர்த்தம். இந்த உபாசனை நிறைய பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் பிராண உபாசனா, நாம ஐக்கியம் வேறு வேறானது. அப்போ சூத்திரத்துக்குள்ளே போனால் சம்ஜாதகா சேத்து தத் உக்தம் அஸ்திது தத் அபி தத் அபி சம்ஜாதகா. இது இது பூர்வபக்ஷபாதம். ஓகே, இது நாம ஐக்கியம் இருக்கிறதுனால 2 உபாசனா சொல்கிறது தப்பு, ஒரே உபாசனை தான் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? தது உக்தம். இங்கே பாரு, பூர்வபக்ஷி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் போன சூத்திரத்தில் பரோவரியஸ்துவாதிவத்து அப்படி சொல்லிட்டேன் நான். புரியுதா? அதனால் திருப்பி அதிலேயே முட்டின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்கிறார். தது உக்தம், ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்றது. இது சேத், இப்படி பூர்வபக்ஷி சொன்னால் தது உக்தம் போன சூத்திரத்திலேயே வியாசாச்சாரியார் சொல்லிவிட்டார். ஓகே, அப்போ இரண்மய புருஷ விசாரம்
அந்தராதிகரணம் 1:1:20 பிரம்மசூத்திரம். இது என்னது புதுசாக ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னா, பிரம்மசூத்திரத்தில் 1:1:20 இதே விஷயத்தை விசாரம் பண்ணியிருக்கிறோம். இரண்மய புருஷம் அந்தராதிகரணம் அதில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சைலண்ட்டாக அதை மறந்து போயாச்சு. ஏன்னா அந்த டயத்தில் வரும்போது ஞாபகம் பண்ணிக்கிட்டா போகிறது. இருந்தாலும் இந்த சப்கமெண்டர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் விட மாட்டாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி ஞாபகப்படுத்துவாங்க. ஏற்கனவே இது விசாரம் பண்ணியிருக்கு கவுனி. செகண்டு பரோவரியா ஆகாச ரூபேன விசாரம். பரோவரியா இன்னைக்கு தான் நம்ம புதுசாக கேட்குற மாதிரி இருக்கோம். ஏற்கனவே 1:1:22 பிரம்மசூத்திரத்தில் அதை வந்து டீட்டெயிலாக விசாரம் டிஸ்கஷன் பண்ணியாச்சு. ஓகே, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், அவ்வளோதான். நமது கன்க்ளூஷன் என்னென்னா, நாம ஐக்கியம் முக்கியமல்ல, நாம ஒன்லி சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அப்போ பேசிக்காக பேர் சொல்கிறோம், அது வந்து அது இந்த பேரெல்லாம் அந்த அதிகரணம்லாம் பேரெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த அதிகரண பேரெல்லாம் வச்சது உபநிஷத்து வச்சுருக்கா மனுஷன் வச்சுதா? சப்கமெண்டர்ஸு அவங்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. 555 சூத்திரம் தான் வியாசர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வியாசர் சொல்கிறதும் வியாசர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது புரியுதா? அவர் மனுஷனில் தான் வரும். அவர் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? உபநிஷத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. சரி, உபநிஷத்தில் போய் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிற மாதிரிலாம் இருக்கான்னா இருக்காது. அதனால் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, ஆஃப்டர் ஆல் இது பௌருஷ்யம், இதை போய் பெருசாக போய் முட்டிக்காத அப்படின்றார். ஓகே, டைரெக்டாக உனக்கு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா உபநிஷத்தில் போய் பாரு, அங்கே உனக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்படியாக 3வது அதிகரணம் முடிந்தது. முடிந்தால் உன்னால் முடிந்தவரை உபாசனை செய் என்று முடிக்கிறோம் 3வது இது அதிகரணத்தை. ஓகே, நெக்ஸ்ட்டு ததி அஸ்தித்து நாம ஐக்கியம், அது சந்தேகமே இல்லை. ததபி தது நாம ஐக்கியம் அஸ்தி உபாசனா பேத அபி. உபாசனை வேறு வேறையாக இருந்தாலும் கூட நாம் வந்து அது ஒரே உபாசனைன்னு சொல்ல முடியாது, வேறு வேறு உபாசனை அப்படி சொல்ல முடியும். இப்போ கடைசி அதிகரணத்தை முடிச்சுடுவான். அடுத்த அதிகரணம் வியாப்தி அதிகரணம். இதில் என்ன, ரொம்ப சிம்பிள் கொஷின். ஏன் உத்கீத ஓம்காரான்னு சொல்கிறேன்? ஓம்காரன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதில் ஸ்பெஷல் வேறு உத்கீத ஓம்கார அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன்? இதான் கேள்வி. அதுக்கான பதில் வியாப்தேச்ச சம்ஜசம். ஓகே, இதில் டெக்னிக்கலாக சொல்கிறார் நம்ம ஆள் சங்கராச்சாரியர். அது என்ன சொன்னால், அத்தியாச சாமானாதிகரண்யம் போல உபாசனா ஆல்சோ அத்தியாச சாமானாதிகரண்யம். அப்படின்னா ஒன்றுமே புரியல சுவாமி. தேசிய கொடி இருக்கும், ஜன்ன கண்டு மன்னகத்தின் ஜெய இப்படி பறக்கும், புரியுதா? அதுக்கு ஒரு சல்யூட்டு. அது சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அடி விழும், இல்லை ஜெயிலில் போடுவாங்க, புரியுதா? ஏன்னா அது வந்து கொடி மாத்திரம் இல்லை, அந்த கொடியிலேருந்து என்ன பண்ணுறோம், தேசத்தை குறிக்கிறது, புரியுதா? அது தோற்றத்துக்கு கொடி மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே நேஷ்னல் ஃப்ளாக், புரியுறதா? அப்போது நமக்கு வந்து இந்த சாஸ்திரிகள் வரும்போது மஞ்சள் பொடி கேட்பார் பிள்ளையார் வச்சு கும்பிட்றதுக்கு, புரியுதா? நமக்கு பார்க்குறதுக்கு மஞ்சள் பொடி, ஆனால் ஒரு புள்ளி வச்சு அதுக்கு மந்திரத்தை வச்சு இதெல்லாம் அருக புல்லாம் வச்சு பண்ணிட்டாருன்னா அது என்னது, மஞ்சளே வந்து பிள்ளையார் ஆகிடுவார். திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவார், சாம்பாரில் போட்டுக்கோங்க. போடுவோமா? போட மாட்டான், பக்கத்தில் எங்கேயாவது தூரக்க போய். இப்போ மஞ்சள் பொடி தான், ஆனால் பிள்ளையாராக பார்க்குறோம். கல் தான், ஆனால் சுவாமியாக பார்க்குறோம், புரியுதா? இதுக்கு பேர் அத்தியாச சாமானாதிகரணம். அத்தியாசம் எரர் தான், மிஸ்டேக்கு தான், ஆனால் அறிவோடு அதை வந்து நம்ம வந்து ஒன்றை வேறொன்றாக பார்க்கிறோம். இதுக்கு பேர், இது ஃபஸ்ட்டு அத்தியாச சாமானாதி அதிகரணம். செகண்ட் பாத சாமான்யாதிகரணம். பாத்தன்னு என்ன? அபாவ. சங்கர சொல்கிறாரு
அப்பவாத சாமானியாதிகரணம். அப்பவாதம்னா நீக்கிறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. இப்போ கயிற்றில் பாம்பு இருக்குது. கயிற்றில் பாம்பு இருக்கும்போது நமக்கு வந்து டிம் லைட்டில் வந்து ஒரு இந்த லைட்டில் மாலை காலையில் லைட்டில் அது பாம்பாக தெரியுது நமக்கு. அப்போ பாத சமானாதிகரணம். கயத்தில் பாம்பை ஏற்றி பார்க்குறோம். இப்போ புரியுறதா? அந்த மிஸ்டேக்கு எடுத்துட்டோம்னா கயராக தெரியும், அவ்வளோதான், டிஸ்மிஸ் ஆகிடும். அப்போது பாம்பை அப்பவாதம் பண்ணிட்டோம்னா அது கயராக இருக்கிறதும். புரியுதா? உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது சாஸ்திரம் விஸ்வமிதம் அமிர்தமிதம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி. அப்போ இந்த ஜகத்தே ஈஸ்வரனாக சொல்கிறத சாஸ்திரம் வாட் இஸ் காட், வாட் இஸ் காட், வாட் இஸ் காட், ஈஸ்னஸ் இஸ் காட். புரியுதா? எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பகவான் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொன்னார். இப்போ ஞானிக்கு எப்படி இருக்கிறது? இந்த முழு ஜகத்துமே ஈஸ்வரனை தெரியுது. அஜ்ஞானிக்கு எப்படி தெரியுது? ஈஸ்வரனை தவிர மீதி எல்லாம் தெரியுது. இப்போ நீ அங்கேயே போட்டுக்கலாம், என் மாமியாராக தெரியுது, மருமகளாக தெரியுது, இதுவாக தெரியுது, அதுவாக தெரியுதுன்னா அஜ்ஞானி அப்படின்னு ஒரு ஏதோ விஞ்ஞானி ஞானி அஜ்ஞானின்னு போட்டுக்கணும். நீ உனக்குள்ளே சொல்லிக்கணும், ஓ நான் அஜ்ஞானியா, பரவாயில்ல விடு, இன்னும் அறிவு வரல அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ தேர்டு என்ன? மூணாவது வந்து ஐக்கிய சாமானாதிகரண்யம். ஐக்கிய சாமானாதிகரண்யம்னா இப்போ வந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரணனே இல்லையா, இதம் வஷ்டம், அதில் ஒரு 1000 நாமம் இருக்குது. 1000 நாமம் இருந்தாலும் ஒரே ஐட்டம் தான், ஐக்கியம். புரியுறதா? ஒரே ஆளை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம். விஷ்ணு சகசரநாமில் பெருமாளை மாத்திரம் தான் சொல்லிகிட்ருக்கோம். 1000 நாமமும் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. ஓகே, உள்ளது 40 சொன்னார். அதனால தான் அவர் நம்ம ஆள் ரமண மகரிஷி. அப்போ தத்துவமசியாட்சோ என்னது? ஐக்கிய சாமானாதிகரண்யம். ததுவும் பிரம்மன் தான், தொம்மும் பிரம்மன் தான், ஐக்கிய சாமானாதிகரணம். அலை கடல் சாமானாதிகரணம். அலையும் தண்ணி தான், கடலும் தண்ணி தான். இதெல்லாம் வந்து சாமானாதிகரண்யம், ஐக்கிய சாமானாதிகரணம். நாலாவது அதுதான் விசேஷம். விசேஷண விசேஷ்ய சாமானாதிகரண்யம். விசேஷண விசேஷ்ய சாமானாதிகரண்யம். இப்போ வந்து இப்போ இது இருக்கிறது மாந்தோப்பு. மாமரன்றது வேற, தோப்பு மாமரங்களால் நிறைக்கிற தோப்பு மாந்தோப்பு. தென்னந்தோப்பு தென்னை மரங்களாக இருக்கும். அப்போது மரம்ன்றது வேறு வேறு இருக்கிறதுனால தோப்பு நம்ம வேறு வேறையாக சொல்கிறோம். விசேஷம் இருக்கிறது. ப்ளூ லோட்டஸ், ஸ்மால் மேன், டால் மேன் அப்படி சொல்கிறோம். மனுஷன் ஒன்று தான், ஆனால் விசேஷன்னு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறோம். ப்ளூனஸ், ஸ்மால்னஸ், டால்னஸ், அந்த அட்ஜெக்டிவ் கொடுக்குறோம் இல்லையா? அட்ஜெக்டிவ் கொடுத்தா கூட விசேஷனம் இருந்தாலும் விசேஷ சாமானாதிகரணம் ரெண்டும் ஒன்று தான். அந்த டால் மேனை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் டாலை தனியாகவும் மேனை தனியாகவும் கூப்பிட முடியாது. ஓகே, ஒரே மனுஷன் தான் கூப்பிட்டு வர முடியாது. அதனால் இது வந்து விசேஷன விசேஷ சாமானாதி பாவ. ஓகே, அப்போ ஓமிதி அக்ஷரம் உத்கீதம். ஓமிதி அக்ஷர உத்கீதம்ன்றது உத்கீத ஓம்காரம். பொதுவாக வந்து இந்த முழு வேதமே ஓம்காரம்தான். அதனால் வேதத்துக்கு ஒரு பேரே ஓம். இப்போது அது மாத்திரம் இல்லை, செகண்ட் வந்து அந்த வேதத்தில் சொல்கிற ஓம்கார மெடிடேஷன் நிறைய முழுக்க நிரம்பி கிடக்கிறது. அதில் உத்கீத ஓம்காரன்றது விசேஷனம். புரியுதா? இசையோடு சொல்கிறது, மியூசிக்கல் ஓம்காரம். புரியுதா? அதனால் அதை சொல்கிறது, அது இது சொல்கிறது. அப்போ ஓமிதி அக்ஷரம் பொதுவானது. அதோட சாமவேத ஓம்காரத்தை சேர்த்துனா உத்கீதமாகிறது. ஓகே, சாமவேதமே வந்து
செப்பரேட்டாக இருக்கிறது அது. ஓகே, மியூசிக்கல் அது சாமவேதம், அதுக்கு பேரே இருக்கிறது. அதனால் இதை புரிஞ்சுக்கோ. 3 3 9 வியாப்தே ச சமஞ்சசம் ச மேலும் வியாப்தேகே வேதம் முழுவதுமே ஓம்காரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து உத்கீதத்தை பிரித்து நம்ம விசேஷமாக சொல்கிறோம். விசேஷண விசேஷ சாமானாதிகரணம். ஓகே, சமஜம் பொருத்தமாக தான் இருக்கிறது. எனவே உத்கீதம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் எல்லாமே ஓம்காரத்தான். இதை நம்ம பிரித்து சாமவேதியாக இருக்கிறதுனால இசையோட ஓம்காரத்தை நம்ம சொல்லி நம்ம இதை ஆலம்பனமாக வச்சுட்டு அதில் ஈஸ்வரனை கொண்டு வந்து நம்ம ஒன்று ரூபத்தோடு இருக்கிற ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், அல்லது அரூபமாக இருக்கிற ஈஸ்வரனை தியானம் பண்ணு த்ரூ ஓம்கார. அந்த ஓம்கார உத்கீத ஓம்காரத்து மூலயமா விசிஷ்ட உத்கீத விசிஷ்ட ஓம்கார உபாசனா அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறார். மீதி நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.